இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. பேங்கிங் செக்டார்ஸ் ஃபினான்ஷியலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் வந்து நாகராஜு. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸினுடைய செக்ரட்டரி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ தாக்கல் பண்ண பட்ஜெட் இருக்கு இல்லையா, February 1. ஸோ அதில் 2 விஷயம் வந்து பேங்கிங் செக்டாரில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து தரப்போகுது பாசிட்டிவாக. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இன்கம் டேக்ஸும் டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், அது என்னங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது 2லேயுமே வந்து ரிலீஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து பேங்க்குக்கு வந்து 40,000 to 45,000 டெபாசிட்ஸ் வந்து அதிகமாகுமா. டெபாசிட்னு சொல்லும்போது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். ஸோ இது எப்படி வந்து இதாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப் டு 12 lakh வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ மக்கள் கையில் அதிகமான ஒரு டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போகாமல் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அது மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை வந்து பேங்க் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து இந்த ரிலீஃப் வந்து மெயினாக எதுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, கன்சியூமர் டிமாண்டை வந்து அதிகப்படுத்தணும். மக்கள் கையில் பணமே இல்லை. ஸோ அதனால் வந்து உற்பத்தி குறைஞ்சதுனால ஜிடிபி குறைஞ்சதுனால உற்பத்தி குறைஞ்சதுனால வேலைவாய்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த டேக்ஸ் ரிலீஃபும் ஒரு சில மெஷர்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 12 லட்சம் வரைக்கும் இது பண்ணதுனால வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும், கரண்ட் அக்கௌண்ட்லேயும் சரி. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து பேங்க் இப்போ மேக்ஸிமம் இப்போ 2014 அப்புறம் எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பணத்தை வந்து இப்போ இதுக்கு ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கோம். அப்படின்னா பேங்க்கு கிட்ட தான் பணம் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ வந்து அதோட பிஸ்னஸ் வந்து அதிகமாகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இந்த 40,000 வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, சீனியர் சிட்டிசன்ஸோ இல்லை வந்து நம்மளோ அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு இயரில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ 5 லட்சம் நான் போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சீனியர் சிட்டிசன், எனக்கு ஒரு 40,000 வருது அப்படின்னா, 40,000க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க, டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் அதை இதை கொடுப்பாங்க. சில பேர் என்ன மைண்ட் செட் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்கணும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 50,000 வச்சுருந்தாங்க டேக்ஸ் டிடக்ஷன், இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து லாபமாக வந்துச்சு அப்படின்னா. இப்போ அதை வந்து 1 லட்சத்துக்கு மாற்றிட்டாங்க. 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி நார்மல் நம்மளை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாத மற்றவங்களுக்கு வந்து 40,000 50,000 மாற்றிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மாத வருமானம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. நேச்சுரலாகவே நம்மளே பார்த்துருப்போம், நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு மாதம் பணம் வரும், அதை வச்சு செலவு பண்ணுவாங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான். ஸோ அது வந்து 1 லட்சம் வரைக்கும் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. நமக்கு வந்து நார்மலான பீப்புளுக்கு வந்து 50,000 வரைக்கும் இல்லை. ஓகே. இதனால் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாகும் பேங்க்குக்கு. ஸோ அது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இந்த வருஷம் மட்டும் 40,000 to 45,000 வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இப்போது இந்த பட்ஜெட்டில் இந்த டேக்ஸ் வந்து கட் பண்ணாங்க இல்லையா, குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா, இதனால் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து 1 லட்சம் கோடி வந்து இழப்பு வருமா. ஆனால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான் இது பண்ணது. ஏன்னா அந்த 1 லட்சம் கோடியை வாங்கி மறுபடியும் மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் மூலமாக தருவாங்க. அதுக்கு இவங்களே வந்து செலவு பண்ணிட்டு போட்டுமே சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 34.3 லட்சம் கோடி அவங்க வந்து 2023 டேட்டாவை படி அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் மூலமாக வரக்கூடிய டெபாசிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி வரைக்குமே வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சீனியர் சிட்டிசன்ஸ் மூலமாக வரக்கூடிய டெபாசிட் வந்து 7,000 கோடியாக வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து டேக்ஸை வந்து 12 லட்சம் வரைக்கும் போட்டதுனால ஓவராலாக 40 to 45 லட்சம் வந்து
40 to 45,000 கோடி அப்படிங்கிறது வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட்டாக வரும். இதை வச்சு பேங்க் வந்து நிறைய கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்தா பிஸ்னஸ் அதிகமாகும். பிஸ்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், வேலைவாய்ப்பு அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும், பை ப்ராடக்டாக இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ இது மேக்ஸிமம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாடா பை பை.